யாழில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முன்னாயத்த செயலமர்வு. அரசாங்க ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு எழுந்துள்ள குற்றச்சாட்டு. வாக்களித்த மக்களையே அவமானப்படுத்திய ஆட்சியாளர் ஆன்ற குமார பகிரங்கம். லெபனானில் மீண்டும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடித்து சிதறின, 20 பேர் பலி. முறைப்பாடுகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தேர்தல் கால வானிலை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வாக்குப்பெட்டி விநியோகித்தல் மற்றும் கையேற்றல் கடமையில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கான செயலமர்வு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த செயலமர்வானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவித்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபனின் தலைமையில் மாவட்ட செயலாளர் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த செயலமர்வில் கருத்து தெரிவித்த தெரிவித்தாட்சி அலுவலர் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் 41 நிலையங்களானது 511 வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகளையும் வாக்குச்சீட்டுகளையும் அதற்குரிய இதர ஆவணங்களையும் விநியோகிக்கும் மற்றும் கையேற்கும் நிலையமாக செயற்படவுள்ளது. அத்துடன் அந்த நிலையங்களுக்கு உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களாகவும் மற்றும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களாகவும் நியமிக்கப்பட்ட அலுவலர்களின் பங்களிப்பானது காத்திரமானது. மேலும் எதிர்வரும் 20ஆம் தேதி காலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கு உரிய வகையில் வாக்குப்பெட்டிகளையும் வாக்குச்சீட்டுகளையும் இதர ஆவணங்கள் கையளிக்கப்படும். இதேவேளை 21ஆம் தேதி வாக்களிப்பு நிறைவடைந்த பின்னர் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களால் கையளிக்கப்படவுள்ள வாக்குப்பெட்டிகளையும் இதர ஆவணங்களையும் உரிய வகையில் பெற்றுக்கொள்வதில் மிக வினைத்திறனாக செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு தபால் மூல வாக்களிப்பு நெருங்கிய போது சம்பள அதிகரிப்பை அறிவித்தமையானது தேர்தல் சட்டங்களை மீறும் செயல் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறித்த குற்றச்சாட்டானது தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தலைவர் பேராசிரியர் அர்ஜுன் பராக்கிரமவால் முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக எங்களிடம் 125 முறைப்பாடுகள் உள்ளன. ஆனால் 30 முறைப்பாடுகள் மட்டுமே தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசு அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு இந்த தேர்தலின் தன்மையை கூட மாற்ற முடியும். வாகன இறக்குமதி தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக 5 அரச ஊழியர்களின் பணி இடைநிறுத்தப்பட்டனர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களுக்கு கொடுப்பனவு வழங்காமல் தபால் வாக்களிப்பு திகதி நெருங்கிய போது கொடுப்பனவுகளை வழங்குவதன் மூலம் தேர்தல் சட்டங்களும் மீறப்படுகின்றன. பட்ஜெட்டில் வாகன இறக்குமதி குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பேராசிரியர் அர்ஜுன் பராக்கிரம குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஆட்சியாளர்கள் தமது வாக்களித்த மக்களையே அவமானப்படுத்தியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் இறுதி பிரச்சார கூட்டத்தின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது தொடர்ந்து முறையாற்றிய அவர், இதுவரை நல்ல அபிலாஷைகளுடனும் அரசாங்கத்தை கொண்டுவர நம்பிக்கையுடனும் மக்கள் வாக்களித்தனர். 2015 ரணில் மைத்திரி அரசாங்கத்தை அமைப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தனர். பின்னர் கோட்டபாய அரசாங்கத்தை கொண்டுவர 6.9 மில்லியன் மக்கள் வாக்களித்தனர். எனினும் ஆட்சியாளர்கள் தமக்கு வாக்களித்த மக்களை குறுகிய காலத்திலேயே அவமானப்படுத்தினர். எங்களுக்கு வாக்களிக்கும் மக்களின் கண்ணியத்தை பாதுகாப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் வெற்றியில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் பொறுப்புடன் செயல்படுவோம். பழைய தோல்வியுற்ற பொருளாதார கொள்கைகள் மற்றும் நவீன உலகம் மற்றும் உலகின் புதிய போக்குகள் ஆகியவற்றுடன் ஒத்துப்போக தவறியதால் நாடு பொருளாதார குறைபாடுகள் சந்தித்து இப்போது தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை மாற்றுவதற்கான நேரம் இது. லெபனானில் மீண்டும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடித்ததில் 20 பேர் உயிரிழந்ததுடன் 450 பேர் காயமடைந்துள்ளனர். ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்களின்
வேக்டியோக்கள் வெடித்து சிதறியதால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. பேஜர்கள் வெடித்து சிதறியதில் உயிரிழந்தவர்களின் இறுதி நிகழ்வுகளின் போது ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்களின் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடித்துள்ளன. பெய்ரூட்டின் தென்பகுதியில் உள்ள டஹியோவில் இறுதி நிகழ்வில் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் உட்பட மக்கள் கலந்து கொண்டிருந்த வேளை வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நபர் ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடப்பதையும் மக்கள் அங்கிருந்து அலறியடித்துக் கொண்டு ஓடுவதையும் காண்பிக்கும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. இதன் பின்னர் அந்த வீதிகளில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 156 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 17ஆம் தேதி வரை 4737 ஆக முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. இந்த காலப்பகுதியில் தேர்தல் வன்முறை தொடர்பில் 31 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை 1438 முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு 3299 முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கும் கிடைத்துள்ளன. இதுவரையில் கிடைக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 4209 முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு கண்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எஞ்சிய 528 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான முழுமையான அறிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களத்திடமிருந்து தேர்தல் ஆணைக்குழு பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை ஏற்பட்டால் ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதாக அந்த அறிக்கை பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாளைய தினம் முதல் 3 மணித்தியாலங்களுக்கு ஒருமுறை வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.